Hi friends, welcome back to Pragya Ocean YouTube channel. நான் உங்கள் சூரிய பிரகாஷ் வர்மா. இந்த யூடியூப் சேனலில் பல்வேறு வீடியோக்களை ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காகவும் இங்கிலீஷ் கிராமருக்காகவும் பதிவிட்டுருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணானே இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சின்ன ஷேரும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் தேர்ட் கண்டிஷனல். ஆல்ரெடி நம்ம கண்டிஷனல்னால் என்ன, ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட் கண்டிஷனல் பொறுத்த வரைக்கும் கண்டிஷனல் என்பதே பார்த்திங்கன்னா நடந்திருக்கும்னு கூடிய ஒரு கற்பனையான விஷயத்தை பற்றி தான் இங்கே அதிகமாக பேசுவோம். ஒரு இமேஜினேஷனான விஷயத்தை பற்றி தான் இங்கே பேசுவோம். ஸோ ஹைப்போதெட்டிக்கல் ஆர் இமேஜினரி சிச்சுவேஷன்ஸை தான் பேசுவோம். அண்ட் இந்த தேர்ட் கண்டிஷனில் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டில் நடந்திருக்கக்கூடிய அன்ரியலான விஷயம், அதாவது பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கம்பேரிசன், ஒரு இமேஜினேஷன். ஸோ இந்த தேர்ட் கண்டிஷனில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பேசுவோம், இமேஜினரி சிச்சுவேஷன் இன் த பாஸ்ட், அன்ரியல் பாஸ்ட் ஆர் இமேஜினரி ரிசல்ட் இன் த பாஸ்ட். ஓகே, இது மட்டும் தான் நான் பார்ப்போன்னா இல்லை, இன்னொன்று இருக்குது. என்ன, ரிக்ரெட்ஸ் அபவுட் பாஸ்ட். கடந்த காலத்தில் இது நடக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு இருக்கக்கூடிய ஒரு ரிக்ரெட்ஸ். இல்லை நான் இந்த மாதிரி நடந்திருந்தால் வந்திருப்பேன் அப்படின்ற ரிக்ரெட்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போது எல்லாம் புரியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ் ஒர்க். தேர்ட் கண்டிஷனில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு தெரியும், இஃப் கிளாஸ் இருக்கும், மெயின் கிளாஸ் இருக்கும். இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும், அதாவது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். மெயின் கிளாஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்பை தான் பயன்படுத்துவோம். அண்ட் இங்கேயே இல்லை, வுட் ஹேவ், மைட் ஹேவ், ஷுட் ஹேவ், குட் ஹேவ் என்ன வந்தாலுமே அந்த இடத்துல நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு தான் பயன்படுத்துவோம். ஓகே, இங்கே வுட் ஹேவ் மட்டும்தான் பயன்படுத்தணுமா, வேறு ஏதாவது பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கானா? சிச்சுவேஷனை பொறுத்து மைட் ஹேவ் பயன்படுத்தலாம், குட் ஹேவ் பயன்படுத்தலாம். எங்கே மைட் ஹேவ் பயன்படுத்தணும்னா ஒரு ப்ராபபிலிட்டி, ஒரு சர்டனிட்டி இருக்கணும். அதாவது இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு பேசும்போது நம்ம மைட் ஹேவ் பயன்படுத்தலாம். இவரால் செய்ய முடியுன்ற ஒருத்தருடைய கேப்பபிலிட்டியை பேசும்போது, எபிலிட்டியை பேசும்போது, பாசிபிலிட்டியை பேசும்போது குட் ஹேவ் பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், மைட் ஹேவ்க்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஷி ஹேட் ஸ்டடிட் மோர் ஷி மைட் ஹேவ் பாஸ்ட் த எக்ஸாம். இஃப் ஷி ஹேட் ஸ்டடிட் மோர், அவள் அதிகமாக படித்திருந்தால் ஷி மைட் ஹேவ் பாஸ்ட் த எக்ஸாம், அவள் எக்ஸாமை பாஸ் பண்ணி இருப்பாள். அப்போது அவள் ஃபெயில் ஆகிட்டா, இதுக்கு அவள் சரியாக படிக்கலை. நம்ம அதை என்ன சொல்கிறோம், அவள் நல்லா படித்திருந்தால் அவள் பாஸ் ஆகியிருப்பாள் எங்கே, த எக்ஸாம். ஓகே, குட் ஹேவ்னா, இஃப் யூ ஹேட் லென் மீ யுவர் கார் ஐ குட் ஹேவ் காட் தேர் ஃபாஸ்டர். உங்களுடைய காரை நீங்கள் எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல நான் வேகமாக போயிருப்பேன். ஆக்சுவலாக நான் வேகமாக போகல, நீங்கள் எனக்கு கார் கொடுக்கல. நடந்தது என்னடானா, நான் லேட்டாக போனேன். எதுக்காக லேட்டாக போனேன்னா, எனக்கு அங்கே போகிறதுக்கான ஒரு வெஹிக்கல் கிடைக்கல. அந்த வெஹிக்கல் கிடைக்காததுக்காக நான் ஒரு காரணத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். இஃப் யூ ஹேட் லென் மீ யுவர் கார், உங்களுடைய காரை எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ஐ குட் ஹேவ் காட் தேர் ஃபாஸ்டர், அந்த இடத்துக்கு நான் வேகமாக போயிருப்பேன். இது ஒரு குட் ஹேவ், போயிருப்பேன்னா இங்கே ஒரு எபிலிட்டி, ஒரு பாசிபிலிட்டி பற்றி பேசுகிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹேட் காட் ஏ கோல்டு மெடல் ஐ வுட் ஹேவ் பீன் ஹாப்பி. எனக்கு கோல்டு மெடல் வந்திருந்தால் நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன். எனக்கு கோல்டு மெடல் வரலை, நான் ஹாப்பியாக இல்லை. இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இஃப் ஐ ஹேட் காட் ஏ கோல்டு மெடல், எனக்கு கோல்டு மெடல் கிடைத்திருந்தால் ஐ வுட் ஹேவ் பீன் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். அடுத்த எக்ஸாம்பிள், இஃப் இட் ஹேட் ரெயின் லாஸ்ட் வீக்கெண்ட் we would have stayed at home. If it had rained last weekend, weekendனா Sunday and Saturday. லாஸ்ட் வீக்கெண்ட் மழை பெய்திருந்தால் we would have stayed at home, நம்ம வீட்டிலையே இருந்திருப்போம். புரியுதுங்களா? If she had saved enough money she would have bought a new bicycle. If she had saved enough money, கடந்த காலத்தில் தேவையான பணத்தினை சேகரித்து வைத்திருந்தால் she would have bought a new bicycle, அவள் இன்னைக்கு புது சைக்கிளாக வாங்கியிருப்பா. ஓகே, மைட் ஹேவ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
If she had found his phone number, she might have called him for the party. அவகிட்ட அவனுடைய நம்பர் இருந்திருந்தா இந்த பார்ட்டிக்கு அவனை கூப்பிட்டுருப்பா. ஸோ கூப்பிட்டாங்களா? இல்லை. ஏன் கூப்பிடல? அவங்கக்கிட்ட நம்பர் இல்லை. இட்ஸ் ஏ ரிக்ரெட். கூட்டு பாருங்கள், கூட்டுக்கான எக்ஸாம்பிள். இஃப் we had the necessary ingredients for the cake, we could have made a cake. If we had the necessary ingredients for a cake, ஒரு கேக்கினை தயாரிப்பதற்கான தேவையான பொருட்கள் இருந்திருந்தால் நாங்கள் கேக்கை செய்திருப்போம். இங்கே கேக்கை செஞ்சோம் அப்படின்னு மீனிங் இல்லை. நம்மக்கிட்ட தேவையான பொருட்கள் எல்லாம் இருந்திருந்தால் கேக்கை நாமே செய்திருப்போம்.